அதே போன்று இங்கே பேசிய சின்னதரையார்கள் வந்து இந்த லேப்டாப் அந்த டேப்லாம் எப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்று சொன்னாங்க. இது நான் அதிமுக ஆட்சி காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 2,30,000க்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு அதோடு நிறுத்திட்டாங்க கொடுக்க வேண்டியது. அதன் பிறகு கொரோனா காலம் இன்று பல்வேறு விதத்தில் அதற்கான பிரச்சனைகள் வந்தது என்று சொன்னாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்து நீங்கள் வந்து லேப்டாப் அப்படிங்கிற ஒரு கருவி சார்ந்து பேசுகிறீங்க. அந்த கருவினி மூலமாக வழங்கப்பட வேண்டிய அறிவை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். ஆக அதில் எந்த விதத்தில் நம்முடைய பிள்ளைங்களுக்கு வந்து அதர் கண்ட்ரீஸோடு நீங்கள் கம்பீட் பண்ணுற அளவு கிட்டத்தட்ட ஒரு 8,209 ஹைடெக் டாஸ். முன்னாடி ஹை ஸ்கூல் அண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல்ஸ் தான் இருந்துச்சு. இன்றைக்கி மிடில் ஸ்கூல்லையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா பிள்ளைகளும் பயன்படுகின்றவர்கள் 8,209 ஹைடெக் ஸ்லாப்ஸை ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 519 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டுமல்ல, இந்த டெக்னாலஜி எப்படி கொண்டு போகிறோம்னா 22,931 ஸ்கூல்ஸில் ஏறத்தாழ ஒரு 415 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் போர்ட்ஸ் நீங்கள் எல்லாத்துமே கொண்டு வந்துட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் 8.5 லட்சம் மாணவர்கள் பயன்படுறதை பற்றி சொல்லுங்கள். இந்த டெக்னாலஜி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 லட்சம் மாணவர்கள் பயன்படுறதை நீங்கள் நம்ம கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் அந்த லேப்டாப் என்று சொல்லும்போது பொருளாதார ரீதியாகவும் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது சார்ந்து தயாரிப்பு நிறுவனம் சேர்ந்து அது ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று சொன்னாலும் எந்த விதத்துலையுமே டெக்னாலஜி இதனால் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த அறிவு கிடைக்காமல் போயிடக்கூடாது என்பதில் வந்து நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக இருந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.